பாதைகள் பயணங்கள் பாதைகள் 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 பயணங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் புதுமைக்கு பாலமிடும் பண்பாட்டு சின்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் வருகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் நடப்பதற்கு துணிந்து விட்டார் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் நம்பிக்கைகள் குடைந்தெடுத்தார் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமி இது விண்ணை கடந்தே விண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் போரிடத்தில் முடங்கிவிட்டார் அழகு மண்ணில் அடிமை நீயே நடைபயில தொடங்கிவிட்டார் சிகரமெல்லாம் உனக்கு கீழே ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் 100 அடியாய் காலம் மாற்றியது ஆறடியை நீ அளக்கும் முன்னே காலடி பதித்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சீக்கிரமா அந்த பணத்தை என்கிட்ட ஒப்படைக்கணும். இல்லடா மதுவிகா வெயிட். இதுக்கு தீனி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பாவம் ரொம்ப பசியா இருக்கு. யோ வெத்தலப்பட்டி, புத்திசாலித்தனமா இருந்தா முதல்ல எங்க பணத்தை சீக்கிரமா கொடுத்துரு. இல்லன்னா மாதவி, நல்லாவே தெரியுமில்ல நம்ம தொழில்ல சொல்றத சொல்படி செய்து முடிக்கணும். அப்படி செய்து முடிக்கலன்னா சொல்லாததையும் செய்து முடிக்க வேண்டி வரும். ஜனமே ப்ளீஸ், நாங்க சொல்றது கதை இல்ல, தயவு செய்து எங்களை நம்புங்க. விஸ்வாஸ் கிஜி. ரம்யா, என்ன பொறுத்தவரை சத்யாவை நான் மறந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அவன் திருந்தி வாழ்ந்தா எனக்கு என்ன, வாழலனா எனக்கு என்ன? பணத்தை நான் தான் ஏமாத்திட்டேன்னு மாதவி நினைக்கிறாப்பா. அவகிட்ட இருந்து இதெல்லாம் கூடவே கூடாதுன்னு அவளை நான் அவான் பண்ணேன். வர்ற வெள்ளிக்கிழமை ராசாத்திக்கும் உங்களுக்கும் கல்யாணம். இதுல ஏதாவது குளறுபடி உங்க அம்மா பண்ண நினைச்சா அதுக்கப்புறம் இந்த வேலம்மா யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்ட வேண்டியது இருக்கும். வெள்ளிக்கிழமை தானடா அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றா. நீ ஓடி போயிடு. மாப்பிள்ளை இல்லாம வேலம்மா எப்படி கல்யாணத்தை நடத்துறான்னு நான் வேடிக்கை பாக்குறேன். என் புள்ளைய கடத்திட்டான்னு வேலம்மா மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை உண்டு இல்ல நாக்கிடுறேன். வேலம்மாவோட சாப்டரை இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன். விஸ்வநாதனுக்கு வாழைத்தண்டு பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பொரியல் பண்ணிடுவோம். ஏதோ ஒன்று சீக்கிரம் செஞ்சு முடிச்சா சரிதான். வாங்க 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 சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். உட்காருங்க.
திவ்யா எப்படி இருக்கா? கௌரி காஃபி நல்லா இருக்கா? அவ விஷயமா தான் பேசிட்டு போலான்னு வந்தேன். அவ வளைகாப்ப எப்படி நடத்தலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். நாங்களே இத பத்தி உங்க வீட்ல வந்து பேசலாம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். அதான் நீங்களே வந்துட்டீங்களே. இந்த மாசம் வர்ற புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நாள் நல்லா இருக்கு. நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி போடணும்? வர வெள்ளிக்கிழமை நடத்திடுவோம். இந்தாங்க. வளைகாப்ப மாப்பிள்ளை வீட்டில் நடத்துறது தான் முறை. எது முறையா நடக்கணுமோ அது அப்படியே நடக்கட்டும். சரி. அவங்க விருப்பப்படியே வளைகாப்ப இங்கேயே நடத்திடலாம். நீ சும்மா இருக்கா? நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு நம்ம வீடு வசதியா இருக்குமா? நம்ம வீடு வசதியா இருக்குதோ இல்லையோ இங்க நடத்துறது தான் முறை. இங்கேயே நடத்துவோம். நம்ம 2 குடும்பம் தவிர முக்கியமான சில பேருக்கு சொன்னா போதும். ஆமா, மாப்பிள்ளை வசந்த் எங்க போயிருக்காரு? வெளியில போயிருக்கான். சாயந்தரம் தான் வருவான். இன்னும் உங்க மேல அவனுக்கு வருத்தம் குறையல. ஃபங்க்ஷன் நடக்கட்டும், எல்லா குழப்பங்களும் தீந்துரும். வசந்துக்கிட்ட நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணணும்னு அப்புறமா என்கிட்ட சொல்லுங்க. தாய் வீட்டிலேருந்து 5 வகையான சாப்பாடு தயார் பண்ணணும்னு ரேவதி சொன்னா. சாப்பாடை இங்கேயே தயார் பண்ணிடுறோம். சம்பிரதாயங்களை மீற வேண்டாம். சாப்பாடு விஷயத்த நானே ரெடி பண்றேன். அப்ப நான் புறப்பட்டுமா? சரிங்க. வர்றாங்க. நல்லதுங்க. வரமா வாங்க. ஒரு கேஸும் மாட்டலையே. மாட்டுவான். நேற்று பார்த்த ஏரியாவில் ஒரு ரவுடி பையன் இருந்தான். அவனை மாதிரி ஒருத்தர் மாட்டாமல போயிடுவான். ஒருத்தருந்து பார்ப்போம், கிடைக்காம போயிடுவான். அட, அங்கே ஒருத்தர் இருக்கானே, வா பார்ப்போம். வாங்க சார், வண்டிக்கு ஏதாவது பஞ்சர் ஓட்டுமா? டேய், இந்த பந்தா தானே என்கிட்ட வேண்டாம்டா. ரோட்டு மேலே கடை போட்டிருக்கிய, கார்பரேஷனில் பர்மிஷன் வாங்கியிருக்கியா? சார், இந்த தொழில் அந்த அளவுக்கு பெருசாக வருமானம் இல்லை. வருமானம் இல்லைன்னா என்ன? உனக்கு தான் இன்னொரு தொழில் இருக்கே. ஏய், நீ திருடன் தானே? அதை மறைக்க தானே பஞ்சர் கடை போட்டிருக்க? ஐயோ, சத்தியமாக நான் பழைய சத்தியா இல்லை சார். நான் இப்போ திருத்தொழிலாம் பண்ணுறதில்ல சார். நேற்று இதே ரோட்டில் பைக்கை காணன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உனக்கு தெரியாம இந்த ஏரியாவில் எந்த திருட்டு நடக்காதுன்றது எங்களுக்கு தெரியும். ஏய், மரியாதையாக சொல்லு, பைக் எங்கே வச்சிருக்கேன்? சார், பழசெல்லாம் மறந்துட்டு திரும்பி வாழணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன திருடுனா பார்க்காதீங்க சார், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏய், எங்ககிட்ட ஆக்ட் பண்ணுறியா? சார், நான் தான் திருடலன்னு சொல்கிறேனே. சரி, நீ திருடல, திருடினது யாரு? உன் கூட்டாளியே தானே இருக்கான். திருடினது யாருன்னு சொல்லு. சார், இந்த பஞ்சர் கடையை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு இனிமேல் இப்படி வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. தொந்தரவு கொடுக்காதீங்களா? ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் முட்டிக்கு முட்டி தட்டினா அப்ப தெரியும். வாங்க சார். நீங்க மாமா, என் வாழ்க்கையில் முதல்ல சொந்தமாக ஒரு கம்பெனி தொடங்க போகிறேன். நீங்கள் தான் ஆசீர்வாதம். இருட்டு உட்காருங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் ஓஹோடு வரணும். 100 வயசு சிறப்பாக இருக்கணும். தேங்க்ஸ் அத்தை. மாமா, நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க. எனக்குன்னு யார் இருக்கா? எனக்கு ஒருவன் சொன்னால் நீங்கள் தானே எல்லாம். மாமா, கம்பெனி பேர் என்ன தெரியுமா? விஸ்வநாதன் கோ. நீங்களும் கம்பெனியில் ஒரு பார்ட்னர்.
பானு தான் குத்துவலுக்கு ஏற்றி நம்ம கன்சர்னை தூக்கி வைக்கணும். நீங்கள் தான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் கம்பெனியில் நான் பார்ட்னர்னு சொன்னீங்க. உங்கள் பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். ஆனால் இந்த பார்ட்னர்ஷிப் எல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்கள் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும். பானுவை கூட்டிகிட்டு வந்து ஃபங்க்ஷனை சிறப்பாக ஆரம்பித்து வைக்கிறது என்னுடைய கடமை. நிறுத்துங்கப்பா. உங்களுக்குன்னு சுய கௌரவம்னு ஒன்று இருக்கா இல்லையா? முதல் கல்யாணத்தையும் குழந்தை இருக்க உண்மையை மறைச்சி பானுக்கு துரோகமும் பண்ணிட்டு இப்ப கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறானா? அதுக்கு பானு வந்து குத்து விளக்கு ஏத்தணுமா? விமல்ராஜ் கம்பெனியில கொள்ளடிச்ச பணத்தை வச்சு இவன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றான். ஆனா இவனுக்கு தான் வெக்கமான ரோஷம் எதுவுமே கிடையாது. நமக்கு இருக்குல்ல. நிறுத்து வசந்த். இவ்வளவு தூரம் நம்ம வீடு தேடி வந்து மரியாதை செலுத்துற மாப்பிள்ளைய நீ அவமரியாதையா பேச நான் அனுமதிக்கவே மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்குமா? நீங்க பெத்த பொண்ணு இவன் பண்ணின கொடுமையை தாங்க முடியாம இவன் மேல வழக்கு போட்டு கோர்ட்டுக்கே போயிட்டான். நீங்க என்னன்னா இவனுக்கு ஆர்த்தி எடுத்து நிக்கிறீங்க. எந்த உரிமையிலையும் வந்து பானுவை குத்து விளக்கு ஏத்தணும் சொல்றான்? சொல்லுங்கம்மா. வசந்த், பானு என் மனைவிங்கிற உரிமையில தான் என் மேல வழக்கு போட்டிருக்கா. அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தீர்ப்பு வர வரைக்கும் நாங்க 2 பேரும் சட்டப்படி கணவன் மனைவி தான். சட்டப்படி பானு மனைவி சொல்றியே, எந்த சட்டப்படி மாதவி கூட்டு வீட்டுல வச்சிருக்க சொல்லு. ரொம்ப உணர்ச்சி வசப்படுற வசந்த். எதையும் எடுத்தோன் கோத்தோன் பேசக்கூடாது. என் வாழ்க்கையை பொறுத்தவரை பானுவை கல்யாணம் பண்ணினதுக்கு முன்னாடி பண்ணினதுக்கு பின்னாடின்னு 2 பிரிவா பிரிச்சு பாருங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பானுவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில சில கருப்பான பக்கங்கள் உண்டு. அதுக்காக நான் வேதனைப்படுறேன். ஆனா பானுவை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஏதாவது தவறு செஞ்சிருக்கானான்னு சுட்டி காட்ட முடியுமா? மாதவி, பாம்பேல நான் வேலையில கஷ்டப்பட்ட ஒரு காலகட்டத்துல அவ எனக்கு சோறு போட்டவ. இன்னைக்கு அவ கஷ்ட நிலைமையில இருக்கா. நான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கேன். அவ தம்பியும் கூட இருக்கான். கூடிய சீக்கிரம் போயிடுவா. மாப்பிள்ள அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை கரெக்டா சொல்லிட்டாரு. இதுக்கு மேலேயும் அவரை தவறா நினைக்கிறது சரியில்லைப்பா. ஆமாப்பா, ஒருத்தர் தவற உணர்ந்து வர்றப்ப நாம பரந்த மனப்பண்போடு நடந்துக்கிறது தான் பண்பாடு. துரோகத்தை மறக்கிறது தான் பண்பாடுனா அந்த பண்பாடு எனக்கு தேவையில்லை. நீங்களே உங்க மாப்பிள்ளைய கொஞ்சம் குழா வைக்கீங்க. நான் வரேன். அக்கா, மனுஷ ஜென்மோன்னு இருந்தா மான உணர்ச்சி வேணாமா? விஸ்வநாதன் கம்பெனி சொன்ன உடனே கவுந்துடணுமா? ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? அந்த ஆளு நாடகம் ஆடுறான்னு அப்பாவை கூட புரியல. அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். குத்து விளக்கு ஏத்த பானு கூட்டிட்டு வரேன்னு அப்பா சொன்னதுதான் என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியலக்கா. ஏய் வசந்த், நீ இங்கதான் இருக்கியா? நான் வந்த வேலை ரொம்ப ஈஸியா போச்சு. எல்லா விஷயத்தையும் பானுகிட்ட நீயே சொல்லிருப்ப, கரெக்டா? பானு, சொந்தமா ஒரு கம்பெனி தொடங்கணும்ன்றது என்னோட லட்சிய கனவு. அது கைக்கூடி வரப்போ அந்த சந்தோஷத்தை நம்ம குடும்பத்தோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். நம்ம கருத்து வேறுபாடு, வழக்கு அதெல்லாம் நீ குழப்பிக்க வேண்டாம். அப்பா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லட்டும். நீதான் வந்து குத்து விளக்கு ஏத்தி வைக்கணும் பானு. உன் உறவே வேணாம் தான் நான் ஒதுங்கி நிக்கிறேன். எனக்கு கார் வாங்கி தர? காரை பார்த்ததும் உன் பின்னாடியே வருவேன்னு கணக்கு போடுறியா? என் அப்பா பேர்ல கம்பெனி, அதுக்கு நான் குத்து விளக்கு ஏத்தணும். இப்ப இரிட்டேட் பண்ற. வேண்டாம், உன்னால நான் பட்டதெல்லாம் போதும். உன் சாதுரிய பேச்சுல நீ விரிக்கிற மாய வலையில எங்க அப்பா விழலாம், எங்க அம்மா விழலாம். ஆனா ஒரு நாள் நான் விழ மாட்டேன். மரியாதை இங்கிருந்து போயிடு. என்ன மோகன், இதுக்கு மேலேயும் நீங்க நின்று பேசுறதுக்கு அவமானமா தெரியல? மான அவமானம் பத்தி இப்போ உனக்கு நல்லாவே தெரியும் வசந்த். ஏன்னா வீட்டு மாப்பிள்ளையா பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு இப்ப அவமானப்பட்டு நிக்கிறதும் நீ தானே? கூல் கூல் டவுன் மை ஃப்ரெண்ட். நீ நானும் ஒரே நேரத்துல ஒரே பொசிஷன்ல தான் வாழ்க்கை ஆரம்பிச்சோம். ஆனா நீ
உன் மாமனாருக்கு ஒரு கொத்தடிமையா தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க. இன்னும் சொல்ல போனா உன் சம்பளம் என்னன்னு உனக்கு தெரியாது. ஆனா நான் சொந்தமா ஒரு கம்பெனி தொடங்குற அளவுக்கு முன்னேறி இருக்கேன். நாம ஆரம்பிக்க போறது நம்ம கம்பெனி, விஸ்வநாதன் கம்பெனி. நீ உரிமையோட வந்து நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணலாம். வசந்த் எப்பவுமே உணர்ச்சி வசப்படுவான். அவனுடைய வார்த்தைகளை நான் எப்பவுமே சீரியஸா எடுத்துக்கிட்டது இல்ல. இங்க பாரு பானு, உனக்கு நல்லது கெட்டது தெரியும். நம்ம ஃபங்க்ஷனுக்கு நீ வருவ. வரேன். दीदी हाँ ए रवि आओ आओ बैठो ரவி தேக் இவனோட இந்த காந்த சிரிப்பு தான் என்ன மறுபடியும் தேடி தேடி அலைய வைக்குது. காந்த சிரிப்பா? முழு கள்ள சிரிப்பு. क्या लग रहा है साला? ரவி விளையாட்டு கூட நீ அவரை பத்தி தப்பா சொல்லாத. अरे छोड़ो यार, मैं कुछ कहता हूं तो गुस्सा होती हो. நான் சொன்னா மட்டும் கோவம் வரும். சரி அதை விடு. देखो ना பாரு. தாலிய தேடி வந்தவளை விட தாலிய கட்டிட்டு நீ வேண்டான்னு ஒதுக்கி வச்சவதான் ஒஸ்தின்னு அந்த ஆளு ப்ரூவ் பண்ணிட்டான். மோகனுக்கா நீ தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போவ. ஆனா உனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை பத்தியா? பானு குத்து விளக்கு ஏத்துவாளாம், ஆனா நீ पीछे बैठ के तालियां बजाओगे, कई तटुवियां. நீ தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டு மாதவியை குழப்பணும்னு முடிவு பண்ணிட்டியா? மாதவி, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவன் பேச்சை கேட்டா நீ உருப்பட மாட்டேன்னு. மச்சான், ஏன் மச்சான் இப்படி கோவப்படுற? அக்காவோட உரிமை பறிப்போட கூடாதுன்னு தான் அட்வைஸ் कर रहा था சும்மா. அப்புறம் மாதவி ஆச்சு, நீங்க ஆச்சு. ठीक है அக்கா, நான் போயிடுறேன். ஆல் தி பெஸ்ட் மாமா. இந்த ஊர்ல பிசினஸ் வேலம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, முகூர்த்த நாள் வேற. ஆமா, இன்னைக்கு தானே உன் மக ராசாத்திக்கு கல்யாண நாள் குறிச்சிருக்க? ஆமா, முகூர்த்த நாளும் ரெடி, பொண்ணும் ரெடி. ஆனா மாப்பிள்ள காணாம போயிட்டானே. வேலம்மா, நீ என்ன பண்ற? இந்த முகூர்த்த நாளை வேஸ்ட் பண்ணாத. தெரு முனையில நின்னு எவனாவது ஒருத்தன் கிடைச்சானா அவனை கூட்டிட்டு வந்து உன் அழகு சுந்தரி கழுத்துல தாலி கட்ட சொல்லு. நான் வேணா ஒரு 1000 ரூபாய் மொய் எழுதுறேன். சம்பந்தியம்மா, உனக்கு இவ்ளோ கொழுப்பா?
இவ்வளோ திமிரா? இன்னும் என்னென்னவோ கேட்கணும் போல தோணுது. ஆனா நான் ஒன்னும் கேட்க மாட்டேம்மா. ஏன்னா நீங்க சம்மந்தி இல்லையா? சித்தி பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. ஆ? பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள்